வணக்கம் பானு. அதாவது கடந்த 6ஆம் தேதி திருப்பூரிலிருந்து வந்த 4 மாத கர்ப்பிணி பெண், அதாவது பயணிகள் விரைவு ரயிலில் வரும்பொழுது கேவிகுப்பம் அருகே ஒரு இளைஞர் அந்த ரயிலில் ஏறி அந்த ரேவதி என்ற பெண்ணிற்கு பாலியல் தொந்தரவு அளித்து ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த இளைஞர் ஏமராஜ் என்ற அந்த சைக்கோ இளைஞரை ரயில்வே ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேலும் அந்த இளைஞர் ஜோலார்பேட்டை காவல்துறையினர் கைது செய்யும் போது தப்பிச் செல்லும் போது அவர் கீழே விழுந்து அவர் இடது காலும் முறிவு ஏற்பட்டு மாவு கட்டானது போடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அந்த ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட 4 மாத கர்ப்பிணி ரேவதிக்கு வேலூரில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி பிற்பகல் 12 மணி அளவில் ரேவதியின் வயிற்றில் இருந்த 4 மாத சிசுவின் இதய துடிப்பானது நின்றுவிட்டதாகவும், அதாவது அந்த இறந்த சிசுவின் அந்த கருவை வெளியே எடுக்கக்கூடிய அந்த அறுவை சிகிச்சையானது செய்ய வேண்டும் என வேலூர் அருக்கம்பாறையில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து ரேவதிக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தன. அது மட்டும் இல்லாமல் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட நிலையில் ரேவதிக்கு பல்வேறு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான சிகிச்சையுமானது தொடர்ந்து அளிக்கப்பட்டு வந்தன. எலும்பு முறிவு, நரம்பு சம்பந்தமான சிகிச்சை என பல்வேறு சிகிச்சையானது தொடர்ந்து ரேவதிக்கு அளிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு பார்த்தோம்னால் ரேவதிக்கு உடல்நிலையானது மோசமாக இருப்பதன் காரணமாகவும் அவரை பரிசோதித்த அரசு மருத்துவ உயர்மட்ட குழுவானது ரேவதியை ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என பரிந்துரைத்தன. அந்த பரிந்துரையின் பேரில் ரேவதியை நேற்று நள்ளிரவு பார்த்தோம்னால் ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டன. சிஎம்சியும் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் இரவு 8 மணிக்கு அறுவை சிகிச்சையானது தொடங்கி நள்ளிரவு 2 மணி வரை இந்த அறுவை சிகிச்சையானது நடைபெற்றதாகவும், இந்த அறுவை சிகிச்சையில் அந்த இறந்த கருவை வெளியே அகற்றிவிட்டதாகவும் மருத்துவ தரப்பில் தெரிவித்திருப்பதாக அதாவது ரேவதியுடைய கணவர் நமக்கு பிரத்யேக தகவலானது தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ரேவதியின் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்று கேட்டதற்கு தற்போது வரை ரேவதி உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்று மருத்துவர்கள் தங்களுக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் அதாவது உயிருக்கு ஆபத்தான நிலை இருக்கிறது என்ற ஒரு தகவலானது மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து ஐசி வார்டில் ரேவதியை தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றன. கண் திறந்து பார்த்திருக்கின்றார். தற்போது வரை ரேவதியின் உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்று மருத்துவர்கள் தற்போது வரை தங்களிடம் தெரிவிக்கவில்லை. இருந்த போதிலும் ரேவதியின் உடல்நிலையானது சிறிது தேறி இருப்பதாக அவருடைய கணவரானது நம்மளுக்கு பிரத்யேக தகவலானது தெரிவித்திருக்கின்றார். நன்றி பிரீத்குமார். ஓடும் ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வயிற்றிலேயே உயிரிழந்த கரு அகற்றம் செய்யப்பட்டிருக்கிறது.